ஓம் நமோ வெங்கடேஷாய். திருமலா திருப்பதி இன்றைய அப்டேட்ஸ் பார்க்கலாம். கீழ் திருப்பதியில் ஸ்லாட்டட் சர்வ தர்ஷன் டோக்கன் இன்றைக்கி காலையில் 5:15 மணி போல் கவுண்டர் ஓப்பன் பண்ணி அதிகபட்சமாக 22,000 டோக்கன்ஸ் ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க. டைம் ஸ்லாட் காலையில் 11 மணி ஸ்லாட்லேருந்து நைட் 10 மணி ஸ்லாட் வரைக்கும் ரிலீஸ் பண்ணாங்க. கவுண்டர்ஸில் க்ரௌடு இல்லை. ஸோ நீங்கள் சப்தகிரி எக்ஸ்பிரஸில் வந்துட்டுருக்கீங்க கூட ஆப்போசிட்டில் க்ராஸ் பண்ணி ஈஸியாக விஷ்ணு நிவாஸில் டோக்கன் வாங்கிக்கலாம். ஸ்லாட்டட் சர்வ தர்ஷன் டோக்கன்னா விஷ்ணு நிவாசம், ஸ்ரீனிவாசம் காம்ப்ளெக்ஸ், பூதேவி காம்ப்ளெக்ஸ் 3 இடங்களில் எங்கே வேணாலும் வாங்கிக்கலாம். நடந்தும் போகலாம், கார் ஜீப் பஸ்லேயும் போகலாம். அண்டு நேற்று இந்த டோக்கன் நைட்டு வரைக்கும் அவைலபிளாக இருந்தது. அதாவது நேற்று காலையில் கவுண்டர் ஓப்பன் பண்ணி கொடுக்க ஆரம்பித்த டோக்கன் நேற்று நைட்டு வரைக்கும் அவைலபிளாக இருந்தது. இவ்வளோ நேரம் அவைலபிளாக இருந்தது ரொம்ப நாள் கழித்து நேற்று. இன்றைக்கி காலையில் கொடுக்க ஆரம்பித்த டோக்கன்ஸ் கூட இந்த வீடியோ போகிற டைம் அவைலபிளாக இருக்குது. திவ்ய தர்ஷன் டோக்கன் பூதேவி காம்ப்ளெக்ஸில் காலையில் 5:15 மணி போல் கவுண்டர் ஓப்பன் பண்ணி 2,000 கோட்டா ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அந்த டோக்கனும் இந்த வீடியோ போடுறப்போ அவைலபிளாக இருக்குது. திவ்ய தர்ஷன் டோக்கன் வாங்குகிறோம்னா நம்ம ஸ்ரீவாரிமெட்டு வழியாக தான் நடந்து போகணும். நடைபாதைகளில் எந்த டோக்கனும் கொடுக்கறது கிடையாது. அண்ட் நேற்று எனக்கு தெரிஞ்சவங்க டைரக்ட் சர்வ தர்ஷனத்தில் மத்தியானம் 12 மணி போல் க்யூவில் ஜாயின் பண்ணி 6:30 மணிக்கெல்லாம் சுவாமி தர்ஷனம் பார்த்துட்டு வெளியில் வந்துட்டோம் அப்படின்னாங்க. வந்தவங்க மறுபடியும் டைரக்ட் சர்வ தர்ஷனத்தில் ஜாயின் பண்ணி 11 மணிக்கு டோக்கன் கொடுத்துருக்குறாங்க அப்படின்னாங்க. ஆவரேஜாக நேற்று டைரக்ட் சர்வ தர்ஷனத்தில் சுவாமி தர்ஷனம் பார்க்குறதுக்கு 5லேருந்து 6 மணி நேரம் தான் ஆச்சு. இன்றைக்கு கூட ஹெவி க்ரௌட் மாதிரி இல்லை. இதில் சேஞ்சஸ் வந்தால் இம்மிடியேட்டாக ஷேர் பண்ணுறேன். இப்போதைக்கு நார்மலாக இருக்க க்ரௌட். நீங்கள் டிக்கெட் எதுவும் ஆன்லைனில் புக் பண்ணலைன்னா ஈஸியாக டோக்கனும் வாங்கிக்கலாம். இல்லை டைரெக்டாக திருமலைக்கு போய் சர்வதர்ஷன க்யூவில் கூட ஒரு டோக்கன் கொடுப்பாங்க. டோக்கன் டிக்கெட் எதுவும் இல்லாத டைரக்ட் சர்வதர்ஷனத்தில் அந்த டோக்கனை வாங்கிட்டு வெளியில் வந்துட்டு கூட ரீஎன்ட்ரி பாயிண்டில் ஜாயின் பண்ணி கம்ஃபர்டபுளாக சுவாமி தர்ஷனம் இலவச தரிசனத்திலே சீக்கிரமாக சுவாமி தர்ஷனம் பார்க்குற மாதிரி தான் இன்றைக்கும் சுச்சுவேஷன் இருக்குது திருப்பதியில். நேற்று வர்ச்சுவல் சேவா தர்ஷனத்தில் சுவாமி தர்ஷனம் பார்க்க போனவங்க காலையில் 2 மணி நேரத்தில் சுவாமி தர்ஷனம் பார்த்துட்டோம் அப்படின்ட்டு வந்து ஷேர் பண்ணாங்க. ஹெவி க்ரௌடாக இருந்தது. சடனாக க்ரௌடு கம்மியாக இருக்குது திருப்பதியில். ஆஃப்லைனில் ரூம்ஸ் எடுக்கணுன்னா காலையில் 5 மணி போல் கவுண்டர் ஓப்பன் பண்ணி கொடுப்பாங்க. மத்தியானம் சாயந்தரம்லாம் போகிறோன்னா ரூம்ஸ் இருந்தால் கொடுப்பாங்க. நைட்டு ஒரு 9-9:30 மணிக்கு கவுண்டர் க்ளோஸ் பண்ணிவிடுவாங்க. அடுத்து மறுநாள் காலையில் 5 மணி போல் ஆஃப்லைன் ரூம் கொடுக்குற கவுண்டர் ஓப்பன் பண்ணுவாங்க திருமலா CRO ரூம் புக்கிங் ஆஃபீஸில். அண்ட் டெய்லி காலையில் 9 மணி போல் ஸ்ரீவாணி VIP பிரேக் தர்ஷன் கரண்ட் டேட் புக்கிங் ஓப்பன் பண்ணுறாங்க. காலையில் 9 மணி போல் 800 டிக்கெட்ஸ் ரிலீஸ் பண்ணுவாங்க ஆன்லைனில். காலையில் டிக்கெட் புக் பண்ணிக்கிட்டு அன்றைக்கி சாயந்தரமே திருப்பதி பெருமாளை கிட்ட குலசேகரன்படி வரைக்கும் போய் தரிசனம் செய்யலாம். தினமுமே இந்த டிக்கெட்ஸ் மார்னிங் ரிலீஸ் பண்ணுறாங்க 9 மணி போல் ஆன்லைனில். இன்ஸ்டண்ட்டாக நம்ம டொனேஷன் அண்ட் தர்ஷன் டிக்கெட் அமௌண்ட் பே பண்ணி புக் பண்ணிக்கணும். எப்படி புக் பண்ணணும்னு சொல்லிட்டு வீடியோ ஷேர் பண்ணியிருக்கேன். கீழ் திருப்பதியில் இன்றைக்கி கங்கம்மா ஜாத்ரா ஸ்டார்ட் ஆகுது. ஸ்ரீனிவாச மங்காபுரம் கல்யாண வெங்கடேஸ்வர சுவாமி கோயிலில் மே 7ஆம் தேதியிலேருந்து 9ஆம் தேதி வரைக்கும் வசந்தோற்சவம். வசந்தோற்சவத்தை முன்னிட்டு 8ஆம் தேதி சாயந்தரம் 6 மணி போல் தங்கரதம் இருக்கும். நேற்று திருப்பதியில் சுவாமி தர்ஷனம் பார்த்த மொத்த பக்தர்களோட எண்ணிக்கை 70,996 பேர். உண்டியலில் சேர்ந்த காணிக்கை 3.74 கோடி ரூபாய். முடிக்காணிக்கை கொடுத்தவங்க 28,809 பேர். நீங்கள் தர்ஷனத்துக்கு போகிறீங்கன்னா எவ்வளோ நேரம் ஆச்சுன்னு சொல்லிட்டு ஷேர் பண்ணுங்கள். நாங்கள் தர்ஷனத்துக்கு போகிறப்போ யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கும் இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும்னு நினைக்கிறேன். SSB லைஃப் ஸ்டைல், SSB திருப்பதி அப்டேட்ஸ் யூடியூப் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. திருப்பதி பற்றின அப்டேட்ஸ் டெய்லியும் ஷேர் பண்ணுறது நீங்கள் சுவாமி தர்ஷனம் பார்க்க போகிறப்போ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் இந்த வீடியோ லைக் பண்ணி நிறைய பக்தர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கும் இதில் சொல்லியிருக்கிற இன்ஃபர்மேஷன்லாம் போய் சேரும். மழை பெய்யுது, தரிசனத்துக்கு போகிறீங்கன்னா எதுக்கும் கொடை வச்சுக்கோங்க. இன்றைக்கி நைட்டு கூட ஹெவி ரெயின் இருந்துச்சு திருமலாவில் அப்படின்னாங்க. அண்ட் நேற்று சாயந்தரமும் லைட்டாக தூரல் இருந்ததுனால சகசர தீப அலங்கார சேவை வைபோத்ச மண்டபத்தில் தான் நடந்தது. மாட வீதி கூட வராமல் பெருமாள் வைபோத்ச மண்டபத்துலேருந்து டைரெக்டாக உள்ளே போயிட்டார். ஸோ தரிசனத்துக்கு போகிறீங்கன்னா கொடை வச்சுக்கோங்க. தேங்க்யூ.